மே மாத PKR கட்சி தேர்தலில் உதவி தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதாக டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் அறிவித்துள்ளார். அது குறித்து கட்சித் தலைவர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிடம் தாம் முன்கூட்டியே தெரியப்படுத்தியிருப்பதாக அவர் கூறினார். உதவி தலைவர் பதவிக்கு போட்டியிடும் விருப்பம் தொடர்பில் நாடளாவிய நிலையில் உள்ள கட்சித் தலைவர்கள், சக போராளிகள், அடிமட்ட தொண்டர்கள் ஆகியோருடன் நன்கு கலந்தாலோசித்து உள்ளேன். அடிமட்டத்தில் இருந்து உயர்மட்டம் வரையில் கட்சியை வலுப்படுத்துவதே எனது நோக்கம் என சுங்கை புலோ நாடாளுமன்ற உறுப்பினருமான ரமணன் கூறினார். மலேசிய மடானி உணர்வுடன் நாட்டின் சிறந்த எதிர்காலத்திற்கு உழைப்போம் என்றார் அவர். கடந்த வாரம்தான் சுங்கை புலோ PKR தொகுதி தலைவராக ரமணன் போட்டியின்றி தேர்வு பெற்றது குறிப்பிடத்தக்கது. 15வது பொது தேர்தலில் சுங்கை புலோவில் கைரி ஜமாலுடினை தோற்கடித்து ஜாயின்ட் கில்லர் என பட்டப்பெயரை பெற்ற டத்தோஸ்ரீ ரமணன் தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். இந்த 3 ஆண்டுகளில் அரசியலில் ஏறுமுகத்தை சந்தித்து வரும் ரமணனுக்கு இந்த உதவி தலைவர் போட்டியானது கட்சியில் அவரின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் மற்றொரு சவாலாகும்.